கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 15ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், தேவன் நமக்கு போதித்து நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்ற வழியைத்தான் நமக்கு காட்டுகிற தேவன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு போதித்து நாங்கள் நடக்கிற வழியிலே காட்டுகிற தேவனாய் இருந்தால், அவர் நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருந்தால், நாம் எதற்காக நாங்கள் இந்த நாட்களிலே பயப்பட வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, பயத்தை நாங்கள் விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு போதிக்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே நம்முடைய கவனத்தை இந்த நாட்களிலே செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துவாரா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான குறைவுகளோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களிலே இருக்காது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் நமக்கு போதிக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை இந்த நாட்களில் நமக்கு காட்டுகிறார். மூன்றாவதாக நம்மேலே அவர் கண்ணை வைக்கிறார். நான்காவதாக நமக்கு இந்த நாட்களிலே ஆலோசனை சொல்லுகிறார். இந்த 4 காரியங்களையும் நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமா இருந்தால், நாங்கள் இடறி விழ வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கும் ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்போமா இருந்தால், நம்முடைய வழிகளை எல்லாம் நாங்களே இந்த நாட்களிலே சீர்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை எப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த போதனை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற ஆண்டவர் தன்னுடைய வழிகளை போதிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு பாதைகளை காட்டுகிறதும் அல்ல, நம்மேலே அவர் இந்த நாட்களிலே கண்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். நம்மேலே கண்களை வைக்கிற தேவன் இந்த நாட்களிலே நமக்கு என்ன செய்கிறாராம்? ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆலோசனை இல்லாத இடங்களிலே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று. அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு இருக்குமா இருந்தால், நாங்கள் சீர்கட்டு போவதற்கு இந்த நாட்களிலே எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வழிகளிலே நாங்கள் நடப்போமா இருந்தால், அவர் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே கேட்டு இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அருமை பிள்ளைகளே, நாங்கள் எந்த இடத்திலும் தவறி காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் சீராகவும் சிறப்பாகவும் நாங்கள் செய்து முடிப்பதற்கு அதே ஜீவனுள்ள தேவன் நாட்களிலே நம்மை நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்கள், சிறு பிள்ளையா இருக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை பாருங்கள், ஏலி சொல்லிவிடுகிறார், இப்படியாக கேள் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் கேட்கிறார், ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இதுதான் தேவனுடைய போதனைகளை கேட்கிற காரியமாக இருக்கிறது. அதன்படி அவருடைய போதனையை கேட்டு நடந்தது நிமித்தம்தான் சாமுவேல் மிகவும் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நாட்களிலே விளங்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, நீங்களும் ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு மகத்துவமான தேவ பிள்ளையாய், தேவனுடைய ஊழியக்காரராய் விளங்க வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய ஆலோசனையிலே இந்த நாட்களிலே நிலைத்திருங்கள். அவர் உங்கள் மேல் கண் வைத்து உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 32வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாங்கள் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அதனாலே வார்த்தைகளை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள்,
அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக நம்முடைய செவிகளை இந்த நாட்களிலே திறக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை.